அண்ணன் அவர்கள் நடத்துகின்ற மின்னல் கலைக்கூடத்தின் மூலம் இலக்கிய ஆளுமைகளை தேடி தேடி சென்று நேர்காணல் செய்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய புதுமை கவிஞர் ஏழுமலை ஐயா அவர்களையும் விரைவில் நேர்காணல் செய்ய போகின்றோம். இரண்டாவது, தரமான புத்தகம் என்றால் மணிவாசகர் பதிப்பகம்தான் என்று சொல்லும் வண்ணம் சிறப்பாக செயல்படும் மணிவாசகர் பதிப்பகத்தின் முதுகெலும்பு குரு அண்ணா அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து முடித்தேன். நான் ஏழுமலை ஐயா அவர்களும் சொன்னேன், நீங்கள் புத்தகத்தை எனக்கு அனுப்பி நான் முழுவதும் படித்து முடித்த பிறகுதான் அதன் பிறகு மதிப்புரை செய்வேன் என்று. புத்தகம் வந்தது, அனைத்தையும் படித்து முடித்தேன். நான் ஆச்சரியத்தில் பிரமித்து போய் நிற்கின்றேன். ஏனென்றால் சோனியா அவர்களை பற்றி நாம் இதுவரைக்கும் அறிந்ததெல்லாம் மிகவும் குறைவு. இந்த புத்தகத்திலே அவர்கள் ஒவ்வொரு தகவலாக சொல்லியிருக்கும் விதம் பிரமிக்க வைப்பதாய் உள்ளது. காலத்தின் அருமை கருதி சில நிமிடங்களில் முடித்து விடுகின்றேன். பன்மொழி புலமை மிக்கவர் சோனியா என்று சொல்கின்றார். இவருக்கு பன்மொழி மீது நாட்டம் இருந்தது குறுகிய காலத்தில். ரஷ்ய மொழி, பிரெஞ்சு மொழி, ஸ்பானிஷ் மொழி, இத்தாலி மொழிக்கு இணையாக கற்றுத் தெளிந்தார் என்று சொல்லவில்லை, கற்றுத் தெளிந்தார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகத்திலே கவனமாக இருக்கின்றார், பாராட்ட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்கின்றார். ராஜீவுக்கு அவருக்கு எப்படி திருமணம் நடந்ததுன்னா, அவர் 15 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. சோனியா திருமணமான பிறகுதான் கணவனும் மனைவியும் ஒன்றாக நிற்க வேண்டும், அதுதான் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாய சடங்காகும். ஆனால் இப்போது காலம் மாறி திருமணத்துக்கு முன்பேயே முதல் நாளிலேயே செலவை குறைப்பதற்காக ரிசப்ஷனாக நடத்தி விடுகின்றார்கள். ஆனால் இத்தாலிய பெண்மணி வெளிநாட்டிலே பிறந்திருந்தாலும் இங்கு இருந்த அன்னை தெரசாவை போல், சகோதரி நிவேதிதாவை போல், அன்னி பெசண்டை போல் பாரத புத்திரியாக இருக்கின்ற இந்த நம்முடைய சோனியா அம்மையார் அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தங்களுடைய குடும்ப நண்பர் அமிதாப் பச்சன் வீட்டிலே 2 வாரங்கள் வைத்திருக்க செய்து அதன் பிறகுதான் திருமணம் நடக்கிறது. அந்த அரிய தகவலை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நுட்பமான தகவலையும் அவர் தேடி தேடி பதிவு செய்திருப்பது சோனியா பற்றிய பிரமிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. வீடு என்ற ஒரு தனி உலகம், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கின்றார். இந்த மனிதனுடைய சிந்தனையை பாருங்கள். பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கின்றார், ஆனால் ஆற்றலிலே வலிமையான மனிதர். என்ன அது கற்பனை அல்ல, செயல்முறை, சித்தாந்தம், நடைமுறை.